வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இலவச பயிற்சிக்கான முதல் ஸ்டெப் பண்ண போகிறோம். முதல் ஸ்டெப் என்னென்னா, நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நமக்கு டிஎன்பிசியில் தமிழ், மேக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், எஸ்ஏ எல்லாமே இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னா, தமிழில் நமக்கு 100 கொஷின்ஸ் வரும் இல்லையா, அதுக்கான தான் ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அதாவது ஸ்கூல் புக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து நியூ புக்கை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓல்டு புக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நியூ புக்கில் வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இந்த மூணுத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் டேர்ம் முடித்த பிறகு ஃபஸ்ட் டேர்ம் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் எழுதுவோம், ஓகேங்களா? டேர்ம் முடித்த உடனே அடுத்து டெஸ்ட்டு, அடுத்து டேர்ம் 2 முடித்தோடனே டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டேர்ம் 3 முடித்தோடனே டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓவரால் 6th ஃபுல்லாக முடித்த பிறகு ஒரு ஓவரால் டெஸ்ட், சரிங்களா? ஓவரால் டெஸ்ட் வந்து நம்ம எழுதிடுவோம். ஸோ அதை நம்ம 6th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நம்ம 7th வர போகிறோம், சரிங்களா? இந்த 6th முடிச்சுட்டு அது இலக்கணம் 6th வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த உரைநடை, அந்த கதைகள் இது எல்லாமே நம்ம முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அது தனியாக ஒரு டெஸ்ட்டும் இலக்கணத்தை தனியாக ஒரு டெஸ்ட்டும் நம்ம எழுதுவோம், சரிங்களா? இது வந்து இதெல்லாம் நம்ம பண்ண பிறகு 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம 7th வந்து தொடுவோம். இதுக்கான முயற்சி தான் நம்ம ஃபஸ்ட் நம்ம செய்ய போகிறோம், சரிங்களா? அதாவது நான் படிச்சுட்டு இருக்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சரிங்களா? நான் பெரிய லெஜண்ட் இல்லை. அதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ் போய் படிக்கிறாங்க இல்லையா, என்ன தான் நீங்கள் கிளாஸ் போனாலும் தன்னோட முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நானுமே என்ன பண்ணேன், நான் வீட்டில் இருந்து தான் படிக்கிறேன். நான் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி முடித்தாலுமே வந்து எனக்கு வந்து 2 குழந்தை இருக்கிறதுனால என்னால் வந்து கிளாஸ் போயெல்லாம் படிக்க முடியல. ஸோ அதனால் நானாக தான் ஓவரால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக படிச்சிட்ருக்கேங்க. என்னால் போன வருஷம் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து கன்சீவாக இருந்ததுனால என்னால் வந்து சரியாக அதில் படிக்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலுமே எக்ஸாம் சரியாக என்னால் பண்ண முடியல. பட் 2025ல் கண்டிப்பாக வந்து நான் போஸ்டிங் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ நான் பண்ண போகிறது எல்லாமே வந்து ரிவிஷன். பட் ரிவிஷனை உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு நானும் அதில் பயனடைய நினைக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து அந்த 6th வந்து முடிச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் இது எப்போ நம்ம முடிக்கிறோன்னா 2 வீக்ஸில் எப்போனா செப்டம்பர் 20th வந்து பேட்ச் வந்து போடுறோம், சரிங்களா? பேட்ச்னால் ரெகுலராக இருக்குங்க, இருந்தாலுமே 20th ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து செப்டம்பர் 20 வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா அன்னையிலேருந்து நீங்களும் படிக்க உட்காந்துருங்க. ஸோ அப்போலேருந்தே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஒர்க்கோ அதை வந்து நம்ம ஒரு ஆள் வந்து நம்ம கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வீட்டிலேருந்து படிக்கிறவங்க நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இது, சரிங்களா? அதனால இப்போ நான் செப்டம்பர் 20 ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா செப்டம்பர் 20 அன்னைக்கு நம்ம வந்து பேட்ச் க்ளோஸ் பண்ணிடுவோம். செப்டம்பர் 21 அன்னைக்கு ஒவ்வொரு வீடியோவாக ரெகுலராக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன், இன்றைக்கி என்னோட ஒர்க் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே நான் சொல்லிவிடுவேன். அது மாதிரி வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து 6th உள்ள எல்லா வீடியோஸும் போட்டுட்டேன். நிறைய அது மாதிரி 10th உள்ள வீடியோஸும் நான் போட்டுட்டேன். 1 by 1 வந்து வீடியோஸ் இல்லாததுக்கும் வந்து நீங்கள் என்னென்ன வீடியோஸ் கேட்குறீங்களோ அதையுமே நான் போட வந்து ரெடியாக இருக்கேன், சரிங்களா? இப்போதைக்கு 6th இருக்குது. நீங்கள் வந்து செப்டம்பர் 21லேருந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ரெகுலராக சொல்கிறேன் என்னென்ன இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 2 வாரம்னா இதில் வந்து மொத்தம் 15 days வரும், ஓகேங்களா? இந்த 15 days 2 வாரத்தில் நீங்கள் படித்து முடிச்சிடணும். நம்ம அதோட டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 வீக்ஸில் இதை முடிச்சுட்டு இதுக்கு இடையில ஒவ்வொரு நாள் வந்து நம்ம டேர்ம் 1 டெஸ்ட் எழுதுவோம், டேர்ம் 2 டெஸ்ட் எழுதுவோம், டேர்ம் 3 டெஸ்ட்டும் எழுதுவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அக்டோபர் 6th அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 6th அன்னைக்கு ஒரு ஓவரால் டெஸ்ட், சரிங்களா? ஓவரால் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 7th வருவோம். இது எல்லாமே இந்த ப்ராசஸ் வந்து 6th நம்ம முடிக்கிறது தமிழே ஃபுல்லாகவே 12th வரைக்குமே நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டைமிங் என்னென்னா மிஞ்சி போனாலும் 3 மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம். 3 மாதம் 4 மாதம்னு வச்சுக்கோங்க, 4 மாதத்தில் முடிச்சிடுவோம், சரிங்களா? ஏன்னா 2 வீக்ஸ் தான் டைமிங்கு. பெரிய கிளாஸஸ் போக போக ஒரு 3 வீக்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு 6th 2 வீக்ஸ் கொடுத்துருக்கேன், 7th 2 வீக்ஸ், 8th 2 வீக்ஸ் போதும் முடிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறோம் பார்த்திங்களா, இந்த 10th 9th
அது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக படிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம 4 வாரம் கூட டைம் எடுத்துக்கலாம். 1 பை 1 ஃபுல்லாகவே தெளிவாகவே நம்ம வந்து வித் ஷார்ட்கட்டோட படிக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.